நாம் இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். 3ஆம் வசனத்தோட முன்பகுதி மட்டும் வாசிக்க. பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின்வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் பிரதித்தனம். போதும், இங்க நான் வாசிக்கிறோம், அவங்க பயிர் வழியே என்ன செஞ்சாங்க? நடந்து போனாங்க. அங்க என்ன செஞ்சாங்களாமா? வசனம் என்ன சொல்றது? என்ன செஞ்சாங்க? இதை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் வசனங்களை சரியா புரிஞ்சுக்கணும். என்ன செய்தாங்களாமா? கொஞ்சம் கதிர்களை கொய்து கைகளினால நிமிட்டி. அப்படின்னா என்னங்க? கொய்து நிமிட்டி. தெரியுமா? இதெல்லாம் தம்பிகளுக்கு தெரியுமா? தம்பிக்கு தெரியாது. கொய்துன்னா என்னது? தலையை கொய்துருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கொஞ்சம் உருவினாங்க. என்ன செஞ்சாங்க? கையினால கொஞ்சம் நெருக்கத்தில் என்ன செஞ்சாங்க? அப்படியே உருவினாங்க. உமிட்டி உருவி அடுத்த என்ன செஞ்சாங்களாமா? கைகளினால நிமிட்டி. அப்படின்னா என்னது? நீங்க பார்த்துருக்கீங்களா? என்னமோ நாங்க எல்லாம் பார்த்துருக்கோம். சின்ன பையனா இருக்கும்போது நாங்கள் செஞ்சிருக்கோம். நெல்லை என்ன செய்வோம்? கையில வச்சுட்டு இப்படி கசக்க என்ன செஞ்சோம்? அரிசி உண்டு. ஆமா, அந்த உமியை தள்ளிட்டு அரிசி என்ன செஞ்சுக்கலாம். இவங்க இப்படி போனவங்க யாருக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க? இயேசு கூட. செய்யற வேலை என்னது? அப்படிதானே நமக்கு தோணுது. அதுதான் அந்த பரிசேயருக்கு பார்த்துருக்காங்க. அவன் பரிசேயர்கள் அங்க என்ன பண்றாங்கன்னா, சீசர்களை நோக்கி கேட்கிறாங்க. பரிசேயர் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டாங்க. பாருங்க, அவர்களுக்கு வருத்தம் என்ன தெரியுமா? அவங்க அந்த பயிரை எடுத்ததோ அதை உருவி சாப்பிட்டதோ, விவசாயிக்கு இவங்க 10-12 பேர் போறாங்க. ஆளுங்க ஒரு கதை உருவா என்ன ஆச்சு பாருங்க. பாதி கீழே பாதி மேல விழுவும். ஐயோ பாவம், விவசாயிக்கு நஷ்டம் வந்துடும் அப்படின்னு நினைச்சா இவங்க வருத்தப்படுறாங்க. பாத்தீங்களா? ஏன் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி வச்சிருக்கிறாரு, நீங்க மாட்டுல போய் உருவி இப்படி வீணாக்குறீங்க அப்படின்னு கேட்கல. அவங்க வருத்தம் வந்தது. அவங்க என்னமோ அவனுக்கு விவசாயிக்கு நஷ்டமான ஆகி போட்டு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இவங்க கவலை என்னது? ஓய்வு நாள்ல கொஞ்சம் நெல் எடுத்து கசக்கி கையில கசக்கி அந்த அரிசியை வாயில போட்டாங்க. அதுவும் அவங்க பசியா இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அதை செஞ்சாங்க. பசி இருக்கும்போது நமக்கு 10 பறந்து போகும் தானே. பாருங்க, நாங்க இதெல்லாம் அந்த அப்படியே இயற்கையாவே அதுல ஒந்தி இருக்கணும். நாங்கெல்லாம் ஒரு ஸ்கூல் படிக்கிற சின்ன பையனாக 7வது 8வது படிக்கும்போது நாங்கள் வயல் வெளியே தான் கிராஸ் பண்ணிப்போம். வயல் அப்பெல்லாம் எவ்வளோ வந்து தெரியுமா? நாங்கள் உள்ள நடந்து போனால் எங்களுக்கு தலையே வெளியே தெரியாது. குழந்தைங்க நடந்து போனா 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க நடந்து போனா தலை என்ன செய்யாது? வெளியில 2 பக்கமும் நெல் கதிர் நிற்கும். இதில் நடந்து போனா தெரியாது. ஆனா அதனால எங்களுக்கு நாங்க நடந்து வரும்போது அங்க யாராவது என்ன செய்யாது? தெரியாது. எங்களுக்கு ஒரு பழக்கம், வழி ஓரத்தில் நிற்கிறது, இந்த பால் கட்டி அந்த இது வரும் பாருங்க, நெல் கதிர் அப்படியே வரும்போது குறுக்கி சாப்பிட்டா ஒரு இனிப்பாகும், ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. அதனால என்ன செய்யறதுன்னா, மத்தியானம் சாப்பிட வரும்போது ஸ்கூலுக்கு வரும்போது அந்த ஓரத்தில் நிற்கிற கதிரோட பிடிங்கி என்ன செய்யறது? கடிச்சு சாப்பிடுறது. அது கதிர் உள்ள இருந்து அப்படியே வரும் பொறுத்து, அதை நல்லா தெரியும் பார்த்தோம். அதை பிடிக்கிறது. நான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், நாங்கள் அப்படி வந்துட்டு இருக்கும்போது என் தங்கச்சி, எனக்கு 2வது தங்கச்சி, அவன் முன்னாடி போயிட்டு இருந்தா, அவன் என்ன பண்ணா ஒரு கதிரை பிடிங்கி சாப்பிட்டான். அந்த வயல்காரர் நின்றுட்டு இருக்கு. அவரு ரொம்ப கொடூரமான வீட்டு பக்கத்தில் உள்ளவர் தான். ஆனா என் தங்கச்சியை பிடிச்சிட்டு உன்னை விடமாட்டான், அவனை கட்டி வைக்கிறேன் கையில பிடிச்சிட்டு போயிட்டார். ஐயோ நான் அழுகுறேன், ஐயோ தங்கச்சியை விடுங்க, ஐயோ 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 அழுகுறேன் பாருங்க, விட மாட்டேங்கிற. அது மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்க என்ன நடக்குது.
ஆனா பரிசேயர்கள் யாரை கேட்டாங்க? சீசர்களை கேட்டாங்க. ஏன்பா நீங்க செய்யறது சரியா இருக்கா ஓய்வு நாள்ல அப்படின்னு. ஒரு ஆளுக்கு ரொம்ப பொசுக்குன்னு வருது பாருங்க. ஒரு ஆளுக்கு என்ன வருது? சுருன்னு வருது பாருங்க. ஒவ்வொரு உடனே அங்க பதில என்ன சொல்றாரு? 3ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு சீசர்களா பதில் சொன்னாங்க. இல்லைங்க, கொஞ்சம் பசியா இருந்தா அவங்களுக்கு புடுங்கிட்டோம் அப்படியா சொன்னாங்க. இயேசுடைய கேட்டாங்க பரிசேயர்கள். பாருங்க, உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர், உங்களையும் என்னையும் அழைத்தவர், உங்களையும் என்னையும் பாதுகாத்து வழிநடத்தி ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பது போல நம் கூடவே நடந்து வருகிறவர் உங்களுக்கு ஒண்ணுன்னா அவர்தான் முதல் ஆளா என்ன செய்வார்? அவங்களுக்காக வந்து நிற்கிறவர். நம்முடைய துன்ப நேரத்திலே, நாம் அவமானப்படுகிற நேரத்திலே, ஆனா நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்ன பொழுது பதறி அடிச்சு ஓடி வருகிறவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு, நம்மை அழைத்தவர். அது நீங்க அடிச்சிருக்கீங்களா? நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? இந்த நாளிலே நீங்கள் அதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். சீசர்களிடத்துல அவருக்கு கேட்கிறாங்க பரிசேயர். ஆனா பரிசேயர் கேட்டு வாய் மூடுறதுக்குள்ள பதில் சொல்லுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் நமக்கு முன்னே போகிறார். நான் உங்களுக்கு முன்னே போறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, உங்களை துன்பப்படுத்தினார்கள் என்று நீங்க கவலைப்படுறீங்க. உங்களுக்கு முன்னே என்ன துன்பப்படுத்தினாங்க மறந்துடாதுங்க. உங்களை துன்பப்படுத்துவதற்கு முன்னாலே என்ன துன்பப்படுத்திட்டாங்க? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இந்த உலகத்திலே நாம் தைரியமாய் அவருக்கு நிற்பதற்கு அவர் கொடுக்கிற ஒரு உந்து சக்தி, ஒன்று இயங்குவதற்கு ஒரு சக்தி விசை தேவைப்படுதில்ல, ஆற்றல் ஒன்று தேவைப்படுகிறது அல்லவா? அந்த ஆற்றலை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உங்களை என்ன செய்றேன்? நீங்கள் என் ஆடுகள், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவர் ஆடுகளை முன்னே விட்டு அவர் என்ன செய்கிறார்? முன்னே விட்டு அவர் பின்னாடி என்ன செய்கிறார்? அதுதான் நடந்து வருகிறார். ஆடுகளுக்கு முன்னே என்ன செய்கிறார்? அவர் ஆபத்துகளை அவர் விலக்கி அவர் முன்னால் என்ன செய்கிறார்? நமக்கு முன்னே செல்கிற ஆண்டவர். அவரை பார்த்து நாம் நடக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய காரியமாக இருக்கிறது. அங்கே பாருங்க, நாம் ஒரு சின்ன உலக மனுஷன் இப்போ ஒரு சுற்றுலா போறோம், நம்ம சபையில போறோம்னு வச்சுக்கோமே. இப்ப நம்ம எல்லாம் போனோடனே எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோடனே என்ன செய்வோம்? யாரோ ஒரு பொறுப்பான ஒரு ஆளை தானே எதுக்குனாலும் என்ன செய்வோம்? கேட்பாங்க. நீங்க எல்லாம் வேன் வந்துருக்கு, டோல் கட்டணம் கொடுக்கணும்னு வைங்களேன். இப்போ 10 பேருமா இறங்கி போய் டோல் கட்டணம் கட்ட போறோம். யாரை என்ன செய்யறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? அந்த காரியத்தை மற்றவர்கள் என்ன செய்வாங்க? சும்மா இருப்பாங்க. போலீஸ் ஏதோ ஒரு சூழ்நிலையில் போலீஸ் பிடிச்சிருச்சு, நீங்க 10 பேர் தான் அந்த வாகனத்தில் போனா 11 பேர் இருக்கீங்க, யாரை கேட்பாங்க? 10 பேர் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்ல, அந்த நடத்துகிறவருக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கிறது. இயேசு நம்மை சீஷர்களை நடத்தும் போது அவருக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. அதனால அவர் கடைசியில் சொன்னார், நீர் எனக்கு தந்தவர்களை நான் உடைய கிருபையினால் என்ன செஞ்சேன்? பாதுகாத்துக் கொண்டேன். நான் அவர்களை பாதுகாத்துக் கொண்டேன். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம முன்மாதிரியாய் பார்க்கிற நாம், ஒரு குடும்ப தலைவராக இருக்கிற நாம், அல்லது ஒரு கணவனாக இருக்கிற நாம், அல்லது ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவரவர் கடமைகளை அவரவர் நாம் சரியாக நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். இயேசு நமக்கு கற்றுத்தருவது அதுதான். இன்னைக்கு பலியை அவர் எதிர்பார்க்கும், பலியை அல்ல, பலியும் தேவைதான். பலி என்றால் என்ன? ஒரு அர்ப்பணிப்பு.
பாருங்க, அங்கே அங்க நடந்த ஒரு தவறுக்கு அவர் பொறுப்பேற்று முதல்ல அவர் பதில் கொடுக்கிறார். நான் ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருந்தா அங்க ஒரு தவறு நடந்துச்சுன்னா யாரை கேட்பாங்க? வேலை செஞ்சவங்களே கேட்பாங்க. இது அங்கே அவர் இயேசு வாலண்டியர் தாமாகவே முன் வந்து தன்னுடைய கடமையை என்ன செய்கிறார்? நீங்களும் நானும் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குமே, ஆனால் நீங்கள் ஒரு காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் நம்முடைய கடமையை நாம் சரியாய் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் அவருக்கு வைராக்கியமாய் நிற்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், அவருடைய நாமத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டு குமாரனுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தியிட்டு பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கடமையை நாம் என்ன செய்யணும்? நாம் சரியாய் நிறைவேற்ற வேண்டும். ஒரு தேவ பிள்ளையுடைய பொறுப்பு என்ன? சமுதாயத்திலே அவன் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன் இந்த சமுதாயத்திலே அவன் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அவன் எல்லா சட்டத்திற்கும் கீழ்ப்படிச்சிருக்கணும். அதை நாம செய்யணும். நமக்கு உரிய கடமைகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை எது நம்ம கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கோம், அதிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க, நாம் ஒவ்வொரு காரியங்களையும் இப்படி எடுத்துக்கணும். எல்லா விஷயங்களையும் நாம் எடுத்துக்கணும். இப்படி நாம் வேலை செய்கிறதா இருக்கட்டும், அல்லது நான் ஒரு முதலாளியாக இருக்கட்டும், அல்லது நான் ஒரு போதகனாக இருக்கட்டும், அல்லது நான் ஒரு மகனாக அல்லது மனைவியாக, எப்படி ஏதோ ஒரு இடத்துல நாம் அபிஷேகம் பண்ணணும். பாருங்க, கடந்த நாட்களில இந்த சம உரிமை என்கிறதான காரியத்தை பற்றி நிறைய பல இடங்களிலே பேசிக்கொண்டே வருகிறார். ஆனா கிறிஸ்தவர்களாகிய அல்லது தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நீங்கள் நான் அந்த பொறுப்பை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஒரு கணவன் மனைவி பாருங்க, இன்னைக்கு எல்லாம் பழைய காலம் மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிற காரியம் நாலு மாதிரி எல்லாம் இல்லை. இன்னைக்கு எப்படி கேட்டீங்கன்னா, நாங்க சம உரிமை உங்களை போல எங்களுக்கும் உண்டு, நாங்களும் என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு தேவ பிள்ளை சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு விஷயத்த பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நாம எல்லாம் அவயவங்களா இருக்கிறோம். நீ கையானா அவன் கால், அவன் காலானா நீ கண்ணு, நீ கண்ணானால் அவன் மூக்கு, அவன் மூக்கானால் நீ காது. பாருங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்களா இருக்கிறோம். ஆனா எல்லாம் இங்கதான் இருக்கு, ஒரே சரீரத்துல தான் இருக்கு. நீங்களும் நானும் கிறிஸ்து என்கிற அந்த சரீரத்தோடு கூட ஏதோ ஒரு அவயவமாக நாம் காணப்படுகிறோம். சரி, அப்ப மனைவி பாருங்க, நீங்க வலது கை, நான் இடது கையால இருக்க முடியாது, நான் வலது கையா தான் இருப்பேன் சொல்லலாமா? இது தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறதான ஒரு செயல். சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, கணவனுடைய மகிமை வேற, மனைவியுடைய மகிமை வேற. அதனால குறைஞ்சவங்களாங்க மனைவி பாரு, 4 ரூபாய் கேட்கும் போது நான் தான் தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னா உட்காரு அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. அவர்களுடைய இடத்துல அவரவர்கள் முக்கியமானவர்கள். ஒரு மனைவியுடைய பணியை ஒரு கணவன் செய்துவிட முடியாது. நான் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். பாருங்க, ஆச்சரியப்படும் பாருங்க, கலைத்தர்கள் எல்லாம் போங்க, கையில ஒரு குழந்தை வச்சிருப்பாங்க, சில நேரங்கள்ல வயிற்றுல கூட ஒரு குழந்தை, இன்னொரு கையில இன்னொரு குழந்தைய வச்சிருப்பாங்க, கையில இன்னொரு பையில வேற வச்சிருப்பாங்க, அதுல வேற இன்னொரு ஹேண்ட்பேக் வேற தொங்க விட்டுருப்பாங்க. இதெல்லாம் எடுத்து பேங்குக்கு போவாங்க. பேங்க்ல போய் பணம் போடுறது பணம். ஒரு ஆம்பளை ஒரு குழந்தைய தூக்கிட்டு பேங்க்ல எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? முடியுமா அவனால? குழந்தைய தூக்கி போவானா? குழந்தைய பொண்ணே போட்டுவாங்க, அழுது சின்ன பொறுமையா, ஐயோ பசிக்குதா, இது
மக்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். பேக்ல குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. தண்ணியை குடிச்சிட்டு வந்து பாட்டில் ஊற்றி கொடுப்பாங்க. சூழ்நிலை அது மாதிரி இருக்கும். சில பாட்டிலே வச்சிருப்பாங்க. குழந்தை அடுத்த கொடுப்பாங்க. ஒரு அப்பா அந்த பேங்க் குழந்தைய போயிட்டு கொடுப்பாரா? அவருக்கு அந்த பொறுமை இருக்கா? இல்ல அந்த சகிப்புத்தன்மை இருக்கா? அவருடைய பர்சனாலிட்டியாக இடம் கொடுக்குறா? அது இல்லை. இல்ல அப்பாவுடைய பணி வேற, அம்மாவுடைய பணி வேற. நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்துல நாம் என்ன செய்யணும்? அவரவர்களுடைய பணியை செவ்வனே நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அங்க போட்டி போடக்கூடாது. நான் என்னால முடியாது பாரு, நான் எல்லாம் பிள்ளைய பார்க்க முடியாது, நான் தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லது அதை மாற்றியும் செய்யலாம், எப்படி ஒரு சூழ்நிலை தெரிந்தால். இப்படி நாம் தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நான் இருக்கிறேன். இங்க பாருங்க, இன்னொரு விஷயத்தை பாருங்க. இங்கே இரக்கத்தை குறித்து பேசுகிறார். அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் மத்தேயு 18:23 இருந்து படிங்க. எப்படி அளவு ராஜ்யம் தன் ஊழியக்காரர்களுக்கு கணக்கு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கு. அவர் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 காலம் கடன் பெற்றவர் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார். கடனை தீர்க்க அவருக்கு நிர்வாகம் இல்லாதபடியா அவருடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்சாதி பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தை பொறுமையாயிருக்கும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அந்த ஊழியக்காரன் கொடுத்துட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெளிப்பாடு கடன் பெற்றவனாகிய தன் வேலைக்காரரை ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை எரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். அப்பொழுது அவனுடைய உடல் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, இடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டார். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே போடுவித்தான். போதும் பாருங்க. இங்கே ஒரு சம்பவம். இங்கே பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதன் பொருள் இன்னதென்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அங்கே பரிசேயர்களிடத்திலே தான் அவர் இதை சொல்லுகிறார். பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் பொருள் இன்னதென்று நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் நானும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க பாருங்க, ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் புரிந்து கொள்வதற்காக ஒரு உவமையை சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உவமையை சொல்வதற்கு முன்பாக வேற ஏதோ ஒன்று என்ன செஞ்சிருக்கணும், நடந்திருக்கணும். அப்ப அது என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த உவமையை கூட நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். அங்கே நாம் வாசிக்கிறோம் 20ஆம் வசனத்துல இருந்து, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு விஷயத்தை விளக்க வைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்கிறார், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். நாம் இந்த வசனம் நமக்கு ரொம்ப காணாம வாரம் அந்த வசனத்தை நம்ம சொல்லாம ஜெபிக்கிறதே இல்லை. 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே என்ன உண்டு, நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்றாரு. உடனே பேதுரு கேட்கிறாரு, அது அந்த பாருங்க,
அப்பொழுது பேதுரு அவரிடத்தில், ஆண்டவரே, என் சகோதரர் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால். அப்போ 2 பேரோ 3 பேரோ கூட முடியல. அதுதான் இப்ப பேதுருவோட பிரச்சனை. எப்படி? ஒரு மனமாய் ஏக சிந்தையாக 2 பேரோ 3 பேரோ கூட முடியல. அப்படி ஏக மனதோடு கூடினால் தானே அங்கே இருப்பேன்னு சொல்றீங்க. ஆனா அப்படி கூட முடியலையே. என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்யறானே, என் சகோதரன் ஒரு மாதிரி பண்ணிட்டு வரானே, எப்படி நான் பாருங்க, இவர் என்னமா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு தெரியுமா, எனக்கு தெரியாது இவரை பத்தி. ஒரு மனமோ ஏக மனதோட நாம அங்க உட்கார்ந்து இருக்கிறோம். 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறோம். அங்கேயே நமக்குள்ள ஒரு அப்படின்னு இருந்தா அங்க ஆண்டவர் இருப்பாரா? அதான் கேட்கிறாரு பேதுரு. நல்ல ஒரு, அதனாலதான் உண்மையான அந்த அந்த யதார்த்த மனது பேதுருக்கு இருந்துச்சு. அதனாலதான் பரலோகத்தின் திறவுகோலை அவன் கையில கொடுக்குறேன். அவருக்கு ஒரு சந்தேகம், 12 பேர் இருக்கிறோம், 12 பேரும் ஒரே சிந்தனையா இல்லை. கேட்கிறாங்க, உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது இவன் வலது பக்கம் அவன் இடது பக்கம் இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. நீ என்ன செய்வ? இவன் மரணத்தை காணாத இருந்த எனக்கு சித்தமானால் உனக்கு கேட்டோம்னா, ஓஹோ சாப்பிட்டாரோ பாருங்க. பலவிதமான இவங்களுக்குள்ளேயே வந்து பாருங்க, யார் பெரியவன் என்கிற முரண்பாடெல்லாம் இருக்கு. தங்களுக்குள்ள யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இருக்கு சீசர்களுக்குள்ள. எல்லாம் பார்த்துட்டு தான் பேரு கேட்டாரு, எப்படி ஆண்டவரே 2 பேரா 3 பேராவது எங்கேயோ ஒரு மனதோட என் நாமத்தினாலே எப்படி அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்றீங்க, சரிதான், கூட முடியலையே. 2 பேரோ 3 பேரோ கூட முடியலையே. பிரச்சனையா இல்ல இருக்கு. ஒரு மனுஷனோட இருக்க முடியலையே. நான் ஜெபிக்கிறேன், ஆனா அவர்தான் எனக்கு சிந்தனையில வந்துட்டே இருக்காரு. இங்கதான் ஆண்கள் கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்குதான் அவர் ஓமையை சொல்றாரு. 7 என்ன செய்யணுமாமா? மன்னிக்கணும். அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம், எப்படி இப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்றது ஒரு ஓமை. நீ எப்படி மன்னிக்கப்பட்டங்கிறத முதல்ல நீ என்ன செய்ய புரிஞ்சுக்கோ. தேவன் எப்படிப்பட்ட பலியை விரும்புகிறார்? அப்ப அங்கே பலியோடு சேர்ந்து என்ன வேண்டும்? இரக்கம் தேவையா இருக்கிறது. நம்ம இரக்கம்னு சொன்ன உடனே நமக்கு ஒன்று தெரிய வேண்டும், அன்பு இல்லாமல் இரக்கம் இல்லை, இரக்கம் இல்லாமல் அன்பு இல்லை. 2 பேரும் இரட்டை சகோதரர்கள். ஒன்றை ஒன்று என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அன்பு இருந்தா மட்டும்தான் ஒருவர் மீது இரக்கமும் பரிதாபமும் பட முடியும். அவர் மேல அன்பு இருந்தா மட்டும்தான். இரக்கம் இருந்தா மட்டும்தான் அன்பு செலுத்த முடியும். 2மே ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக இருக்கிறவங்க. நீங்க பேரு கேட்கிற, அப்ப நம்ம பாருங்க, 10 பேர் கூடி வந்தாலும் சரி, நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களாக. ஏனென்றால் தேவன் எனக்கு எவ்வளவோ மன்னிச்சிருக்கிறார், எவ்வளவோ எனக்கு மன்னித்திருக்கிறார். நான் அவரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறேன். அவர் மேல நான் கசப்பு கொண்டவனாக இருப்பேன். ஆனால் அங்க யார் இருக்க முடியாது? தேவன். அவர்கள் மத்தியிலே தேவன் இருக்க முடியாது. ஆகையினாலதான் பலியே இல்லப்பா. நீங்க ஒரு மன்னிப்பு அற்றவர்களாக, இரக்கம் அற்றவர்களாக என்னுடைய சமூகத்துல வந்து அப்படியே சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம், நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் அவர் ஆண்டவரே என்று சொன்னாலும் அந்த பலி தேவனுக்கு ஏற்ற பலி இல்லை. அதை தேவன் விரும்பவில்லை. தேவன் விரும்புவதெல்லாம் இரக்கம் நிறைந்த பலியை தான் தேவன் விரும்புகிறார். அங்கேதான் மன்னிப்பு. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த இரக்கம் உடையவர்களாய் நாம் காணப்பட்டால் மாத்திரம்தான் தேவன் நம்முடைய பலியை தேவன் அங்கீகரிக்க முடியும். அது இல்லாம நாம் என்ன செய்ய முடியாது என்றால், என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. தேவன் அங்கீகரிக்க முடியாது. விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் தெரிந்துக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலேயே லூக்கா அதே மத்தேயு 23, 25, 28 2 விதமான காரியங்களை அவர் சொல்றாரு பாருங்க.
லூக்கா 11:43. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைகளில் பந்தல்களையும் விரும்புகிறீர்கள். சமயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல் இருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். அப்பொழுது நியாயசாஸ்திரிகளில் ஒருவர் அவரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதுனால் எங்களையும் நிந்திக்கிறீரே என்றார். அதற்கு அவர், நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினாலும் அந்த சுமைகளை தொடக்க மாட்டீர்கள். பாருங்க, இங்க மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாது இருக்கிறது. பாருங்க, நிறைய காரியங்களை அங்கே சொல்றாரு. பாருங்க, மனிதர்களை மற்றவர்கள் மேல நமக்கு இரக்கம் இல்லை. பாருங்க, இவங்க விரல் நுனியினால கூட உன்னை தொட மாட்டாங்க. ஆனா என்ன செய்வாங்க? அவங்களே கட்டாயப்படுத்துவாங்க. அங்க தீமோத்தேயுவுக்கு அங்கே எழுதும்போது, தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஸ்திரீகளும் மயிலை பின்னதலின் நாளாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, இளையர பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெரிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். பாருங்க, இது நமக்கு ஒரு சர்ச்சையான விஷயம். நிறைய சபைகள்ல என்ன ஆகுது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா சௌரியத்துக்கு அந்த மாதிரி என்ன செய்ய வேண்டியது. இங்க பாருங்க, அங்க 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்றது, ஸ்திரீகளும் மயிரை பின்னதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரங்கள் தங்களை அலங்கரிக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த வசனத்தை நானும் என்ன செய்யக்கூடாது? அலங்கரிக்க கூடாது. நாம் பல மொழிபெயர்ப்பை பார்த்தோம். அது அப்படிதான் இருந்துச்சு. அலங்கரிக்க கூடாது அப்படின்னு தான் மொழிபெயர்ப்புகள் சொல்லுது. சரி, நான் இங்க சொல்ல போற காரியம் என்னன்னா, பாருங்க, தகுதியான வஸ்திரத்தினாலும், அந்த வசனம் சொல்லுகிறபடி பார்த்தா, சாரி 9ஆவது வசனம், மயிரை பின்னுதலினால் நம்ம என்ன செய்யக்கூடாது? சிகை அலங்காரம் கூடாது. தலையில என்ன செய்யக்கூடாது? சீப்பு வைக்கக்கூடாது. அப்படித்தானே? மயிரை பின்னணும்னா அவரை சீட் போட்டு சீவி மயிரை பின்னணும். அப்ப மயிரை பின்ன இல்லைன்னா அப்படியே குளிச்சுட்டு அப்படியே தலை குளிச்சு போட வேண்டியது. கேரளாக்காரங்களுக்கு கொஞ்சம் பொருந்தும். ஆனாலும் திருமணம் வந்துச்சுன்னா அப்படியே போட்டு போக மாட்டாங்களே. அப்போ மயிரை பின்னி அதுக்கு சரியா எல்லாம் பண்ணி அங்கெல்லாம் அதெல்லாம் வச்சு மேக்கப் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணலாம். அடுத்து பாருங்க, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, அதை மட்டும் விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது, பட்டு உயர்ந்த வஸ்திரம் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? நகை போடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நகை போடக்கூடாதுன்னு சொல்லுகிற ஊழியர்கள் இதையும் சொல்லணும்ல. நீங்க தலையை வச்சு வீசி விடுறாங்க, பின்னிட்டு எல்லாம் தலை பின்னிட்டு எல்லாம் வரக்கூடாது, எல்லாரும் தலையை என்ன செய்யுங்க அப்படியே வீசி போட்டு வாங்கன்னு சொல்லணும். இறக்கம் இல்லை பாருங்களேன். ஏன்னா இதெல்லாம் இவங்களால முடியாது. நகையை கலட்டிட்டு அவங்களால முடியும். விலை உயர்ந்த வஸ்திரம் போடலாமா? இந்த வசனத்தின் படி பார்த்தா போடக்கூடாதுல்ல. விலை உயர்ந்த வஸ்திரத்தை ஊத்துறாங்களே, இறக்கம் இல்லை பாருங்க. வசனத்தை புரட்டி அப்படியே போடுறத பாருங்க. அப்போ நகை போடாத அப்படின்னு சொல்ற ஊழியக்காரரு மயிரை பின்னாதேன்னு சொல்லணும். மயிரை பின்னாதேன்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரரு உயர்ந்த வஸ்திரம் கொடுத்தாதேன்னு சொல்லணும்.
உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தாத நகை போடாதேன்னு சொல்ல ஊழியக்காரரு, லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லணும். நகை போடாதேன்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரரு ஐப்ரோ எடுக்காதேன்னு சொல்லணும். நகை போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரரு ஃபேஷியல் பண்ணாதேன்னு சொல்லணும். நகை போடக்கூடாதுன்னு சொல்ற ஊழியக்காரரு இன்னும் பல விதங்களில் ஹேர்ல இப்படி திரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே 2 முடியை இப்படி திரிவி விட்டுருவாங்க. அப்பப்போ அப்படி தட்டி விடுவோம் ஸ்டைல். அப்படியே சில ஒரு பையன் நான் வாலிப பிராயத்தில் முடி என்ன செய்யுமா அப்படிமா அப்படி சில நேரம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படிமா முடி அப்படி அப்படி விடுவோம். அப்புறம் ஒரு காலத்துல ஒரு ஸ்டைல் இருந்துச்சு, அப்படி முடிய இப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்க பாருங்க. பல விதங்கள்ல இருக்கு. இது மாதிரி பெண்கள் நிறைய பண்றாங்க. அப்போ இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா மனைவியே இதெல்லாம் செய்வாங்க. லிப்ஸ்டிக் போடுவாங்க, ஐப்ரோ பண்ணிருப்பாங்க, ஃபேஷியல் பண்ணிருப்பாங்க, உயர்ந்த வஸ்திரம் தரிச்சிருப்பாங்க. ரொம்ப அந்த இடத்துல சொன்ன மாதிரி லூக்கா 11 சொன்ன மாதிரி உயர்ந்த ஆசனங்களில் உட்காருவாங்க. அவர்களை வந்தனங்களையும் தெருக்களிலே வந்தனங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் என்ன செய்ய மாட்டார்கள், வந்தனம் சொல்ல மாட்டார்கள். இதெல்லாம் இது எதுக்கு சொல்லணும்? சில விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்வதற்காக. நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை இது நமக்கு இது சம்பந்தம் இல்லாத காரியம் அப்படி இருந்தாலும் அநேக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அநேக காரியங்கள் இப்படி நாம் ஒட்டி கொண்டதாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் செத்த கிரியைகள் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு பலி எப்படிப்பட்டதா இருக்கணும்னா இரக்கம் நிறைந்த ஒரு பலியாக இருக்கணும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்பிடிதலை ஆண்டவர் விரும்புகிறார். இரக்கத்தை தேவன் விரும்புகிறார். நாம் மற்றவர்களுக்கு இறங்கத்தக்கவர்களாக, நாம் அந்த அன்பு மிக்கவர்களாக, அந்த பலியை பார்க்கிலும் இரக்கத்தை விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது என்ன என்பதை நாம் விளங்கிக் கொண்டோமே ஆனால் நம்முடைய ஆராதனை கூட, நம்முடைய வாழ்க்கை கூட தேவன் பாராட்டுகிற விதமாக, நம்மை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கிற விதமாக அமைந்துவிடும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை நோக்கி